திருப்பலி விரைவோ பாருங்கள். பேச்சிடும் தேவன் அழைக்கின்றார், தாகமாயிருப்போரை வாருங்கள். இறைவனின் இல்லத்தில் புகழிடம் தேடி எழுகின்ற ஸ்வரங்களின் இசை பாடி, இறைவனின் இல்லத்தில் புகழிடம் தேடி எழுகின்ற ஸ்வரங்களின் இசை பாடி, வருவாய் வருவாய் இறை குலமே, இறைவாய் மகிழ்வாய் மறை குலமே. நிறைவாழ்வு தேடிடும் மாந்தர்களே, நிலையான தெய்வம் இயேசுதானே. சுமைகளை சுமந்து வாடுவோரே, சுகம் தரும் வல்லவர் இயேசுதானே. இயேசுவின் இல்லத்தில் ஒன்றிட கூடி புதுவாழ்வு பெறவே திருப்பலி நாடி, இயேசுவின் இல்லத்தில் ஒன்றிட கூடி புதுவாழ்வு பெறவே திருப்பலி நாடி, வருவாய் வருவாய் இறை குலமே, நிறைவாய் மகிழ்வாய் மறை குலமே. வருவாய் வருவாய் இறை குலமே, நிறைவாய் மகிழ்வாய் மறை குலமே. இறை இயேசுவின் அன்பிற்கிரிய உணரும் பிறப்புகளே, மகிழ்ச்சியான வாழ்வுக்கு உறவு நிலை மிக முதன்மையானது. நல்ல உறவுகளை ஏற்படுத்தி கொள்ளும் மனிதர் வல்லமையான மனிதர் ஆகின்றார். இன்று நாம் எத்தகைய உறவு நிலையோடு பிறரை அணுகுகிறோம் என்று சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். பாறை என்பது மிகவும் கடினமானது, ஊடுருவ இயலாதது, வெளியிலிருந்து வரும் எதையும் உள்ளே அனுமதிக்காது. நம்முடைய மனநிலையும் சில வேளைகளில் இந்த பாறை போன்று இருக்கின்றது. எப்பொழுதும் மூடிய மனமாகவே இருக்கிறோம். பிறரது உணர்வுகளை மதிக்க தவறுகிறோம். வழியோர மனநிலை என்பது எல்லோராலும் மிதிக்கப்படுவது. யாரும் எப்படியும் நடந்து கொள்ளலாம், ஒருவரும் கண்டுகொள்வதில்லை, எதிர்ப்பு குரலும் எழுப்பப்படுவதில்லை. சிலர் தங்களுடைய உறவு வாழ்விலும் இந்த மனநிலையை பிரதிபலிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இத்தகைய தாழ்வு மனப்பான்மை உறவை வளர்க்காது. வயல்வெளியில் தானே வளரும் முட்செடிகளால் யாருக்கும் பயனில்லை. அதே நேரத்தில் பயன் தரக்கூடிய செடி கொடி எதையும் தன் அருகில் வளர முட்செடி அனுமதிப்பதும் இல்லை. தானும் பொருளுள்ள உறவு கொள்ள மாட்டேன், பிறரையும் பொருளுள்ள உறவு கொள்ள அனுமதிக்க மாட்டேன் என்ற மனநிலை கொண்டவர்களிடம் உள்ளதுதான் இந்த முட்செடி மனநிலை. பாறை நில மனநிலை, வழியோர நில மனநிலை, முட்செடி மனநிலை ஆகியவற்றை விடுத்து நாம் நல்ல மனநிலை கொண்டவர்களாக வாழ அருள் வேண்டி இத்தெய்வீக திருப்பலியில் பங்கேற்போம். இறையேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய தினம் இந்த திருப்பலியானது மரிய கொரட்டி அன்பிய மக்கள், அந்தோனி ஃபேமிலி, பென்சி ஃபேமிலி இவர்கள் புனித அந்தோனியாரின் பரிந்தரின் வழியாக பெற்றுக்கொண்ட எல்லா உதவிகளுக்கும் நன்மைகளுக்கும் நன்றியாக இத்திருப்பலியை நன்றி திருப்பலியாக ஒப்படுத்து செபிக்கின்றார்கள். மேலும் தங்களுடைய பிறந்த நாட்களை கொண்டாடுகின்ற 5வது பிறந்தநாளை கொண்டாடுகின்ற இரட்சக அனிசும், தங்களுடைய 8வது பிறந்தநாளை கொண்டாடுகின்ற ஆண்டனி மரிய ஃபவுஸ்டினாவும், தங்களுடைய பிறந்தநாளை கொண்டாடுகின்ற ஜான் பிரவீன் ராஜும் இறைவன் அவர் கொடுத்த அந்த வாழ்வு என்ற பரிசுக்காக நன்றி கூறி இத்திருப்பலியை நன்றி திருப்பலியாக ஒப்படுத்து செபிக்கின்றார்கள். மேலும் ஆண்டனி முத்து வேதமேரி இவருடைய ஆன்ம இலைப்பாட்டிக்காக வேண்டியும் இந்த திருப்பலியானது ஒப்படுத்து செபிக்கப்படுகிறது. தந்தை மகன் தூயாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, நம் திருமுழுக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் நமது படைப்பாகிய தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக.
அவரே நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மையுள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. ஆண்டவரே, எல்லாம் வல்ல இறைவா, உடல் ஆன்ம வாழ்வு அனைத்துக்கும் ஊற்றும் தொடக்கமும் நீரே. இத்தண்ணீரை புனிதப்படுத்தியருமை வேண்டுகிறோம். எங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பு வேண்டவும் எல்லா நோய்களை பயன்படுத்துகிறோம். ஆண்டவரே, உமது இரக்கத்தின் உதவியால் உயிருள்ள தண்ணீர் எங்களில் பொங்கி எழுந்து மீட்பளிப்பதாக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்தோடு உம்மை அணுகி வந்து எங்கள் உடலுக்கும் ஆன்மாவுக்கும் வரும் இடர்கள் அனைத்தையும் விளக்குவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அது உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாக்கி இந்த உப்பை பரிவுடன் ஆசிர்வதித்து புனிதப்படுத்தியல்ல உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த இத்தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லும் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியற செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். கோவில் பலபுறமிருந்து தண்ணீர் புறப்பட கண்டேன். அல்லேலூயா. அந்த தண்ணீர் யாரிடம் வந்ததோ அவர்கள் யாவருமே எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனதொருக்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை ஆட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சி பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இறங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவரே, இயேசு இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் சிறு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீர் மீது இறங்குமே. உலகின் பாவம் போக்குபவரே,
இறைவா, தவறி நடப்போர் நன்னெறிக்கு திரும்பி வர அவர்களுக்கு உமது உண்மையின் ஒளியை காட்டுகின்றீர். கிறிஸ்துவ நம்பிக்கையை கடைபிடிப்போர் அனைவரும் தமது பெயருக்கு பொருந்தாதவற்றை விலக்கவும் ஏற்றவற்றை செயல்படுத்தவும் அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அன்பார்ந்த இறை மக்களே, இன்றைய முதல் வாசகம் இசையா தீர்க்கதரிசியின் நூலிலிருந்து எடுக்கப்பட்டது. கடவுளிடமிருந்து வரும் எதுவும் அவர் விருப்பத்தை நிறைவேற்றாமல் கடவுளிடம் திரும்பி செல்வதில்லை. ஆண்டவர் தம் அன்புக்குரியவர்களாகிய நாம் அனைவரும் அவரிடமிருந்து அவராலே இங்கு படைக்கப்பட்டிருக்கிறோம். நாமும் அவருடைய விருப்பத்தை அறிந்து அதை நம் வாழ்வின் வழி நிறைவேற்றுபவர்களாக இருக்கிறோமா என்பதை சிந்திக்க அழைப்பு விடுக்கும் முதல் வாசகத்திற்கு கவனமுடன் செவிமடுப்போம். முதல் வாசகம். மழை நிலத்தை நனைத்து விளைய செய்கிறது. இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 55, வசனங்கள் 10 முதல் 11 முடிய. ஆண்டவர் கூறுவது: மழையும் பனியும் வானத்திலிருந்து இறங்கி வருகின்றன. அவை நிலத்தை நனைத்து முளை அரும்பி வளர செய்து விதைப்பவனுக்கு விதையையும் உண்பவனுக்கு உணவையும் கொடுக்காமல் அங்கு திரும்பி செல்வதில்லை. அவ்வாறே என் வாயிலிருந்து புறப்பட்டு செல்லும் வாக்கும் இருக்கும். அது என் விருப்பத்தை செயல்படுத்தி எதற்காக நான் அதை அனுப்பினேனோ அதை வெற்றிகரமாக நிறைவேற்றாமல் வெறுமையாய் என்னிடம் திரும்பி வருவதில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நல்ல நேரத்தில் விழுந்த விதைகளோ நல் விளைச்சலை கொடுத்தன. நல்ல நேரத்தில் விழுந்த விதைகளோ நல் விளைச்சலை கொடுத்தன. நல் விளைச்சலை கொடுத்தன. மண்ணுலகை பேணி அதன் நீர்வளத்தையும் நிலவளத்தையும் பெருக்கினீர். கடவுளின் ஆறு கரை புரண்டோடியது. அது தானியங்களை நிரம்ப விளையச் செய்தது. பல்லவி. நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளோ நல் விளைச்சலை கொடுத்தன. நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளோ நல் விளைச்சலை கொடுத்தன. நல் விளைச்சலை கொடுத்தன. நீரே அவற்றை இவ்வாறு விளையச் செய்துள்ளீர். அதன் படைசால்களில் தண்ணீர் நிறைந்தோடச் செய்தீர். அதன் கரையோர நிலங்களை பரம்படித்து மென்மலையால் மிருதுவாக்கினீர். அதன் வளமைக்கு ஆசி வழங்கினீர். பல்லவி. நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளோ நல் விளைச்சலை கொடுத்தன. நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளோ நல் விளைச்சலை கொடுத்தன. நல் விளைச்சலை கொடுத்தன. ஆண்டு முழுவதும் உமது நலத்தால் முடிசூட்டுகின்றீர். உம்முடைய வழிகள் எல்லாம் வளம் கொளிக்கின்றன. பாலை நிலத்தில் மேய்ச்சல் நிலங்கள் செழுமை பொங்குகின்றன. குன்றுகள் அக்களிப்பை இடைக்கச்சையாய் அணிந்துள்ளன. பல்லவி. நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளோ நல் விளைச்சலை கொடுத்தன. நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளோ நல் விளைச்சலை கொடுத்தன. நல் விளைச்சலை கொடுத்தன.
பாறைகளை ஆடையென கொண்டுள்ளன. பள்ளத்தாக்குகள் தானியங்களால் தங்களை போர்த்தி கொண்டுள்ளன. அவற்றில் எங்கும் ஆரவாரம், எம்மருங்கும் இன்னிசை. பல்லவி. நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளோ நல்விளைச்சலை கொடுத்தன. நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளோ நல்விளைச்சலை கொடுத்தன. நல்விளைச்சலை கொடுத்தன. இரண்டாம் வாசகம் முன்னுரை. இறைமகன் இயேசு கிறிஸ்துவிற்கு அன்புக்குரியவர்களே, எதிர்நோக்கின் பயணிகளாக இவ்வுலகில் வாழும் நாம் வரப்போகும் கடவுளின் ஆட்சிக்கு முன்பு எதிர்நோக்கினை இழந்த நிலையில் உள்ள நாம் இப்பொழுது படும் துன்பங்கள், கஷ்டங்கள் இறுதி நாளை என்ன அச்சப்படக்கூடியதாக இருக்கின்றன. ஆனால் கடவுளின் அன்பு அவற்றை விடவும் பெரியது. அவர் அன்பின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டு பார்ப்பவர்களாக இருக்க அழைக்கும் இரண்டாம் வாசகத்திற்கு செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம். கடவுளின் மக்கள் வெளிப்படுவதை காண்பதற்காக படைப்பே பேராவலோடு காத்திருக்கிறது. திருத்தூதர் பவுல் ரோமேற்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசிக்கும். அதிகாரம் 8, இறை திருவசனங்கள் 18 முதல் 23 முடிய. சகோதர சகோதரிகளே, இக்காலத்தில் நாம் படும் துன்பங்கள் எதிர்காலத்தில் நமக்காக வெளிப்படப் போகிற மாட்சியோடு ஒப்பிட தகுதியற்றவை என நான் எண்ணுகிறேன். இம்மாட்சியுடன் கடவுளின் மக்கள் வெளிப்படுவதை காண்பதற்காகவே படைப்பே பேராவலோடு காத்திருக்கிறது. ஏனெனில் படைப்பு பயனற்ற நிலைக்கு உட்பட்டுள்ளது. தானே விரும்பியதால் அப்படி ஆகவில்லை, அதை உட்படுத்தினவரின் விருப்பத்தால் அவ்வாறு ஆயிற்று. எனினும் அது எதிர்நோக்க இழந்த நிலையில் இல்லை, அது அழிவுக்கு அடிமைப்பட்டிருக்கும் நிலையிலிருந்து விடுவிக்கப்பட்டு கடவுளின் பிள்ளைக்குரிய பெருமையையும் விடுதலையும் தானும் பெற்றுக்கொள்ளும் என்கிற எதிர்நோக்கோடு இருக்கிறது. இந்நாள் வரை படைப்பு அனைத்தும் ஒருங்கே பேறுகால வேதனையுற்று தவிக்கின்றது என்பதை நாம் அறிவோம். படைப்பு மட்டுமல்ல, முதல் கொடையாக தூய ஆவியை பெற்றுக்கொண்டுள்ள நாமும் கடவுள் நம்மை தம் பிள்ளைகளாக்கு போகும் நாளை, அதாவது நம் உடலை விடுவிக்கும் நாளை எதிர்நோக்கி பெருமூச்சு விடுகிறோம். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Alleluia, 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 alleluia. Alleluia, 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 alleluia. இறைவனின் வார்த்தையை விடையாகும் அதை விளைப்பவர் கிறிஸ்துவே. அவரை காண்பவர் நிலைத்திருப்பார், அவரை காண்பவர் நிலைத்திருப்பார். Alleluia, 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 alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. நான் இந்த குறுகிய வாசத்தை எடுக்கிறேன். மத்தேயு நற்செய்தி 13 வசனங்கள் 1 முதல் 9 முடிய. அக்காலத்தில் இயேசு வீட்டுக்கு வெளியே சென்று கடலோரத்தில் அமர்ந்தார். மக்கள் பெரும் திரளாய் அவரிடம் கூடி வந்தனர். ஆகவே அவர் படகில் ஏறி அமர்ந்தார். திரண்டிருந்த மக்கள் அனைவரும் கடற்கரையில் நின்று கொண்டிருந்தனர்.
அவர் உவமைகள் வாயிலாக பலவற்றை குறித்து அவர்களோடு பேசினார். விதைப்பவர் ஒருவர் விதைக்கச் சென்றார். அவர் விதைக்கும் பொழுது சில விதைகள் வழியோரமாய் விழுந்தன. பறவைகள் வந்து அவற்றை விழுங்கிவிட்டன. வேறு சில விதைகள் மிகுதியாக மண் இல்லாத பாறை பகுதிகளில் விழுந்தன. அங்கே மண் ஆழமாக இல்லாததால் அவை விரைவில் முளைத்தன. ஆனால் கதிரவன் மேலே எழ அவை காய்ந்து வேறில்லாமையால் கருகி போயின. மற்றும் சில விதைகள் முட்செடிகளிடையே விழுந்தன. முட்செடிகள் வளர்ந்து அவற்றை நெருக்கிவிட்டன. ஆனால் இன்னும் சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தன. அவற்றுள் சில 100 மடங்காகவும் சில 60 மடங்காகவும் சில 30 மடங்காகவும் விளைச்சலை கொடுத்தன. கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நாம் திருவழிபாட்டு ஆண்டினுடைய 15ஆம் ஞாயிறை நாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றைய வாசகங்களுடைய மைய கருத்து, நாம் எத்தகைய நிலமாக இருந்து கொண்டிருக்கின்றோம். இன்று நாம் வாசித்தோம் 4 வகையான நிலங்கள். அதிலே எத்தகைய நிலங்களாக நாம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு செய்தியை தான் இந்த இறை வார்த்தை நம்மை சிந்திக்க தியானிக்க அழைக்கிறது. ரொசாரியோ பட்டர்ஃபீல்ட் என்பவர் அங்கு ஒரு பல்கலைக்கழகத்திலே ஆங்கில பேராசிரியராக பணி செய்து வருகிறார். இவர் கடவுள் மீது நம்பிக்கை இல்லாதவர். ஆனால் கிறிஸ்துவத்தை பற்றி விமர்சிக்க வேண்டும் என்பதற்காக இவர் விவிலியத்தை வாசிக்கின்றார். எனவே இவ்வாறு கிறிஸ்துவத்தை பற்றி ஒரு எதிர்மறையான கருத்தை கொண்டிருந்த இவர் ஒரு முறை அங்கு கென்னத் ஸ்மித் என்ற ஒரு போதகரால் தன்னுடைய வீட்டிற்கு வரவழைக்கப்படுகிறார். அந்த போதகர் இவரோடு ஒன்றும் வாதாடவில்லை. மாறாக இவரை அழைத்து நன்றாக உபசரித்து விருந்தோம்பல் செய்து அனைத்தையும் செய்த பிறகு இந்த ரொசாரியோ பட்டர்ஃபீல்ட் என்பவர் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றார். அவருடைய சாட்சியமிக்க வாழ்க்கையை பார்த்து மிகவும் ஆச்சரியப்பட்டு அங்கு அவருக்கு நன்றி சொல்லுகின்றார். பிறகு இந்த கென்னத் ஸ்மித் என்பவர் அவருக்கு விவிலியத்தை ஒரு பரிசாக கொடுக்கின்றார். அதை பரிசாக கொடுத்து அதை சொல்லுகின்ற பொழுது, நீங்கள் நற்செய்தி நூல்களை வாசியுங்கள், அதோடு சிறப்பாக ரோமியருக்கு எழுதிய அந்த திருமுகத்தையும் வாசியுங்கள் என்று சொல்லி இவர் இந்த விவிலியத்தை அவருக்கு பரிசாக கொடுக்கின்றார். பிறகு இவர் வந்து தன்னுடைய வீட்டிலே ஒவ்வொரு நாளும் இந்த விவிலியத்தை வாசிக்கின்றார். இவ்வாறு விவிலியத்தை வாசிக்கின்ற பொழுது இவருக்குள்ளாக ஒரு விதமான மாற்றம் ஏற்படுகிறது. துவக்கத்திலே இந்த கிறிஸ்துவத்தை விமர்சிக்க வேண்டும் என்று இவர் இந்த விவிலியத்தை படித்தவர். இப்பொழுது இவர் சொல்லுகின்ற ஒரு அருமையான வார்த்தைகள் இதுதான்: நான் விவிலியத்தை வாசிக்கவில்லை, அந்த இறை வார்த்தை தான் அல்லது விவிலியம்தான் என்னை வாசித்து கொண்டிருந்தன என்று சொல்லுகின்றார். ஆம், இறை இயேசுவில் பிரியமானவர்களே, இதுதான் இறை வார்த்தையினுடைய வல்லமை. ஒரு நேரத்திலே கிறிஸ்துவை நம்பாதவர், கிறிஸ்துவ மதத்தை விமர்சிக்க வேண்டும் என்று அதற்காக விவிலியத்தை வாசித்தவர், இன்று அந்த விவிலியத்தை எதற்காக வாசிக்கிறார் என்றால், தன்னை அந்த விவிலியம் வாசித்தது மட்டும் தன்னை மாற்றியது மட்டுமல்லாமல், இதோ பிறரையும் மாற வேண்டும், பிறரும் மாற வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த விவிலியத்தை வாசித்து இன்று அவர் ஒரு சாட்சிமிக்க ஒரு வாழ்க்கையை அவர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். ஆம், இறை இயேசு பிரியமானவர்களே, ஒருவேளை தன்னுடைய வாழ்க்கையிலும் அவர் அங்கு வழியோரமாக விதைக்கப்பட்ட விதையாக இருந்திருக்கலாம், பாறை நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையாக இருந்திருக்கலாம், அல்லது முட்செடியிலே விதைக்கப்பட்ட விதையாக இருந்திருக்கலாம் ஒரு காலத்திலே. ஆனால் இன்று அவர் ஒரு நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையாக இருந்து அங்கு 30 மடங்காக 60 மடங்காக 100 மடங்காக பலன் தருகின்ற ஒரு மனிதராக அவர் மாறி இருக்கின்றார். ஆக இன்றைய இறை வார்த்தை நமக்கு விடுக்கின்ற செய்தி இதுதான். பல நேரத்தில் நாமும் இன்றைய இறை வார்த்தையை பற்றி நாம் தியானிக்கின்ற பொழுது
இந்த இறை வார்த்தை எந்த அளவுக்கு ஒரு ஆற்றல் வல்லமை மிக்கது. இதை தான் நாம் எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இரு பக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது, அது ஆன்மாவையும் ஆவியும் பிரிக்கும் அளவுக்கு குத்தி ஊடுருவுகிறது, எலும்பையும் மூட்டையும் மச்சையும் அவ்வாறு ஊடுகிறது, உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கிறது. இந்த இறை வார்த்தை நம்முடைய வாழ்வுக்குள்ளே குத்தி ஊடுருவக்கூடியதாக இருக்கிறது. ஆக இந்த இறை வார்த்தை நம்முடைய சிந்தனைகளையும் நோக்கங்களையும் நன்றாக அறிந்து நம்முடைய வாழ்வை மாற்றக்கூடியது. இதை தான் அந்த ரொசாரியோ பட்டர்ஃபீல்ட் குறிப்பாக கிறிஸ்துவத்தை எதிர்க்க வேண்டும், விமர்சிக்க வேண்டும் என்று அதற்காக வாசித்தவர். அவருடைய சிந்தனைகளையும் அவருடைய நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்த்து அவரையே மாற்றக்கூடிய ஒரு வல்லமை மிக்க ஒரு இறை வார்த்தை தான் இந்த இறைவன் நமக்கு தந்திருக்கிற இந்த இறை வார்த்தை. ஆக இந்த ஒரு இறை வார்த்தையினுடைய வல்லமையை தான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு எடுத்து சொல்லுகிறது. இந்த முதல் வாசகம் இங்கு நாம் வாசிக்க கேட்டோம், எஸ்ஐயா நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. அங்கு இறைவனுடைய வார்த்தையை பற்றி சொல்லுகின்ற பொழுது அது மழையையும் பனியையும் வானத்திலிருந்து இறங்கி வருகின்றன. இந்த இயற்கையிலே மழை பனி வருகிறது, அவை நிலத்தை நனைக்கிறது, முளை அரும்பி வளர செய்கிறது, விதைப்பவனுக்கு விதையும் உண்பவனுக்கு உணவையும் கொடுக்கிறது. ஆக இறைவன் சொல்லுகின்றார் எஸ்ஐயா வழியாக. இதனுடைய பின்புலம் என்ன? எஸ்ஐயா இந்த வார்த்தைகளை பயன்படுத்துவதற்கு எதற்காக இறைவன் இந்த வார்த்தைகளை சொல்லுகின்றார்? காரணம், இஸ்ராயல் மக்கள் பாபிலோனிய அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள். அந்த எஸ்ஐயாவும் அந்த மக்களோடு அந்த பாபிலோனிய அடிமைத்தனத்தில் இருக்கின்ற பொழுது எஸ்ஐயா அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை தருகின்றார். இறைவன் உங்களை மீட்டு மீண்டும் இஸ்ராயல் நாட்டிற்கு உங்களை அழைத்து செல்லுவார், நீங்கள் நம்பிக்கையோடு இருங்கள் என்ற ஆறுதலான வார்த்தைகளை அந்த எஸ்ஐயா இறைவாக்கினர் அந்த மக்களுக்கு சொல்லுகின்றார். ஆனால் பொதுவாக யார் என்ன சொன்னாலும், யாராவது உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க நான் 1 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன்னு, நாம் என்ன நினைப்போம்? இவர் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? அவர் உண்மையாக கொடுக்கணும்னு ஆசைப்பட்டா கூட நமக்குள்ளாக எப்படி இருக்கும் மனசு? இப்படி தான் கேட்கும் நம்முடைய மனது, கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? இதுதான் அந்த இஸ்ராயல் மக்கள் அடிமைத்தனத்தில் இருக்கின்ற பொழுது இது இறைவன் நம்மை விடுதலை செய்யவாரா செய்ய மாட்டாரா என்ற ஒரு நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுதுதான் இறைவன் அந்த எஸ்ஐயா வழியாக சொல்லுகின்றார், எப்படி மழையும் பனியும் இந்த பூமிக்கு வந்து அது பலன் தராமல் திரும்பி போகாதோ, குறிப்பாக உண்பவனுக்கு உணவும் விதைப்பவருக்கு விதையும் தந்துவிட்டு தான் அது செல்லுமோ, அது போன்றுதான் என்னுடைய வார்த்தைகளும் இருக்கும் என்று சொல்லி தன்னுடைய வார்த்தையினுடைய வல்லமையை பற்றி, தன்னுடைய வார்த்தையினுடைய சக்தி ஆற்றலை பற்றி அந்த எஸ்ஐயா இறைவாக்கினர் வழியாக அங்கு அவர் எடுத்து சொல்லுகின்றார். ஆக இன்றைய முதல் வாசகம் நமக்கு சொல்லுகின்ற செய்தி இதுதான், இறைவனுடைய வார்த்தை வல்லமை மிக்கது, ஆற்றல் மிக்கது. எனவே இந்த வார்த்தையை நாம் விசுவசிக்க வேண்டும், நம்ப வேண்டும். இந்த வார்த்தை நம்முடைய எண்ணங்களையும் நம்முடைய நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்த்து மாற்றக்கூடிய அந்த வல்லமை படைத்தது. அவ்வாறு அந்த வல்லமை படைத்ததினால்தான் கிறிஸ்துவத்தையே கிறிஸ்துவ மதத்தையே விமர்சிக்க வேண்டும் என்று நினைத்த அந்த ரொசாரியோ பட்டர்ஃபீல்டுடைய வாழ்க்கையை அது மாற்றியது. ஆக இந்த இறை வார்த்தை குறிப்பாக இன்றைய நற்செய்தி சொல்லுகின்ற பொழுது அங்கு இந்த இறை வார்த்தை அங்கு விதைக்கப்படுகிறது. 4 விதமான நிலங்களை அது குறிக்கிறது. இங்கு இயேசு இங்கு 4 விதமான நிலங்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது 4 விதமான மனிதர்களை பற்றி சொல்லலை. ஒருத்தர் பாறை நிலம், ஒருத்தர் முட்புதர் நிலம், ஒருத்தர் நல்ல நிலம், ஒருத்தர் பாதையோர நிலம் என்று அப்படி சொல்லலை. ஒரே மனிதனுக்குள்ளாக இந்த 4 விதமான மனநிலைகளும் இருக்கின்றன. ஒரு சில நேரத்தில் உங்களுடைய மனம் நல்ல விளைநிலம் போல இருக்கும், ஒரு சில நேரத்தில் பாதையோரம் விதைக்கப்பட்ட விதையாக இருக்கும், ஒரு சில நேரத்தில் முட்புதர் போல இருக்கும், ஒரு சில நேரத்தில் அது நல்ல நிலமாக விளைச்சலை தரக்கூடிய, அதாவது பாதையோரம் விதைக்கப்படுகின்ற விதையாக இருக்கக்கூடும். ஆக ஒரே மனிதனுக்குள்ளாக இந்த 4 விதமான மனநிலைகள் அங்கு நிச்சயமாக இருக்கும். இங்கு இயேசு விதை என்று சொல்லுவது எதை சொல்லுகிறார்? ஏமா
புரியல. இறை வார்த்தை. ஆனால் இங்கே இறை வார்த்தை மட்டுமல்ல, வார்த்தை மனு உருவானார், நம்முடைய குடிகொண்டார். அங்கே குடிகொண்டது யாரு? இயேசு. அந்த இயேசு தான் இங்கே இறை வார்த்தை என்பது. அந்த விவிலிய வார்த்தை மட்டுமல்ல, அந்த இயேசுவை நாம் எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்கிறோம். கிறிஸ்து என்ன விரும்புகிறார்னா, நாம் அனைவரோடும் ஒரு நல்ல உறவிலே வாழ வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய விருப்பம், ஆசை. இதை தான் இன்றைய இந்த முன்னுரையிலே வாசித்தாங்க. நாம் எந்த அளவுக்கு பிறரோடு உறவு நிலையிலே வாழ்கின்றோம் என்று. இறைவன் நம் ஒவ்வொருவரோடும் நல்ல உறவிலே வாழ வேண்டும் என்றது இறைவனுடைய விருப்பம். இறைவனுடைய நோக்கம் என்ன? ஏன்னா யார் நம்மை படைத்தது? கடவுள் உங்களையும் என்னையும் படைத்தார். உங்களுக்காக எனக்காக தன்னுடைய உயிரை கொடுத்தார், நம்மை அன்பு செய்தார், நமக்காக தன்னையே தியாகம் செய்தார். அவ்வாறு செய்த கடவுள், புனித லொயலா இன்னாசியா சொல்கின்றார், வாழ்வின் நோக்கமே கடவுளோடு என்றும் வாழ்வது. நம்முடைய வாழ்வுடைய நோக்கம் என்னன்னா, ஏதோ நல்லா படிக்கணும், பட்டங்கள் பெறணும், பணம் சம்பாதிக்கணும், அப்படி அல்ல. வாழ்வினுடைய நோக்கமே நீங்களும் நானும் என்றென்றும் இறைவனோடு இணைந்து வாழ்வது. காரணம், கடவுள் நம்மை அன்பு செய்கிறார், அவர் உயிரை தருகிறார். நமது அன்பின் வெளிப்பாடாக அவரை நம்மில் வளர அனுமதிக்க வேண்டும். புரியுதா? இப்போ இந்த விதைப்பவர் ஓமை சொன்னதற்கான நோக்கம் இது. நல்லா புரிஞ்சுங்க, இதுதான் அடிப்படை. அந்த விதைப்பவர் ஓமைக்கான அந்த பின்புலம், அடிப்படை இதுதான். இறைவன் நம் ஒவ்வொருவரோடு நட்பு கொள்ள அங்கு விரும்புகிறார். எனவேதான் அவர் அந்த உறவு அல்லது நட்பு என்ற அந்த விதையை விதைக்கிறார். அந்த விதையை நமக்குள்ளாக விதைக்கிறார். ஞானஸ்தானத்தின் வழியாக, இறை வார்த்தையின் வழியாக, பல ஆசிரியர்கள், பெரியோர்கள், நம்முடைய துறவரத்தார், இவர் வழியாக இந்த விதையை நம்மோடு அவர் விதைக்கிறார். இவ்வாறு எதற்காக விதைக்கிறார் என்றால், நாம் அவரோடு இணைந்திருக்க வேண்டும், நாம் அவரோடு நல்ல நட்புறவிலே இணைந்து வாழ வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திற்காக தான். எனவேதான் புனித லொயலா இன்னாசியார் இவ்வாறு சொல்கின்றார், இறைவன் இவ்வாறு இறைவனோடு நாம் என்றென்றும் வாழ வேண்டும், அதற்காக தான் இறைவன் நம்மை படைத்திருக்கிறார். ஏன் அப்படின்னா, இறைவனோடு ஏன் நீங்களும் நானும் வாழ வேண்டும், அவரோடு இணைந்து வாழ வேண்டும் என்றால், கடவுள் நம்மை அன்பு செய்திருக்கிறார், நமக்காக உயிரை கொடுத்திருக்கிறார், தன்னுடைய உடலையே கையளித்திருக்கிறார். எனவே அவருடைய அத்தகைய அன்பை நம்மிலே வளர செய்வதற்கு நாம் அந்த இறைவனை நம்மிலே வளர்வதற்கு நாம் அனுமதிக்க வேண்டும். அவ்வாறு அனுமதிப்பதற்கு வாழ்வின் கடவுள் நம்மை யாரையும் கட்டாயப்படுத்துறதில்லை. இது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இறைவன் நம்மோடு உறவிலே வாழ வேண்டும், நம்மிலே வளர வேண்டும் என்று இறைவன் ஆசைப்படுகிறார். ஆனால் அதே நேரத்திலே அந்த கடவுள் யாரையும் அங்கு கட்டாயப்படுத்துறதில்லை. நீ என்னை கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கடவுள் யாரையும் கட்டாயப்படுத்துவதில்லை. அதை கடவுள் தருகின்ற அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்வதும் மறுதளிப்பதும் யாருக்கிட்ட இருக்கு? நம் ஒவ்வொருடம் இருக்கிறது. அந்த சுதந்திரத்தை இறைவன் கொடுக்கிறார். அதான் முக்கியம். இங்க எங்கேயுமே கடவுள் யாரையும் எதற்கும் கட்டாயப்படுத்துவதில்லை. அவர் அங்கு நல்லதையும் வைக்கிறார், தீமையும் வைக்கிறார், வாழ்வையும் வைக்கிறார், சாவையும் வைக்கிறார். ஆனால் எதை தேர்ந்தெடுக்க வேண்டுமோ அது நம்மிடம் அந்த சுதந்திரத்தை கொடுக்கிறார். ஆனால் நாம் நல்லதை தேர்ந்தெடுத்தோம் என்றால் அதற்கான பலனை நாம் அனுபவிக்க முடியும். எனவேதான் இயேசு இங்கு சொல்லுகின்ற பொழுது, அந்த உவமையை சொல்லுகின்ற பொழுது, இந்த ஒரு சுதந்திரத்தை கொடுத்துவிட்டு உங்களுடைய நிலங்களை, உங்களுடைய மனம் என்ற நிலங்களை நீங்கள் எப்படியாக வைத்திருக்கிறீர்கள்? அங்கு வழியோரம் விதைக்கப்பட்ட நிலமாக்கவா, அல்லது பாறையிலே விதைக்கப்பட்ட விதையாக்கவா, அல்லது முட்செடியிலே விதைக்கப்பட்ட விதையாக்கவா, அல்லது நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையாக்க உங்களுடைய நிலங்களை நீங்கள் வைத்திருக்கிறீர்களா? எப்படிப்பட்ட நிலங்களாக நீங்கள் வைத்திருக்கிறீர்கள்? இதை தான் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே இயேசு அங்கு அருமையாக சொல்லுகிறார். நம்முடைய வாழ்வின் வளர்ச்சிக்கு முதலாவதாக அங்கு வழியோரம் விதைக்கப்பட்ட விதைகள் தான். அங்கு நம்முடைய வாழ்வினுடைய வளர்ச்சிக்கு பொதுவாகவே நாம் விரும்பி அந்த பாதையை நாம் தேர்ந்தெடுக்கிறீங்களா இல்லையா? யாருக்கு என்னென்ன வேணுமோ, எப்படி வாழணுமோ நாம தான் தேர்ந்தெடுக்கின்றோம். ஒரு சில நேரத்தில் நாம் அயல் நாடுகளுக்கு செல்ல வேண்டும், அங்கு பணி செய்ய வேண்டும், பணம் சம்பாதிக்க வேண்டும், வீடு கட்ட வேண்டும், வாகனம் வாங்க வேண்டும் என்று
இது போன்ற பாதைகளை நாம் தேர்ந்தெடுக்கின்றோம். இது போன்ற விருப்பங்களோடு ஆசைகளோடு நம்முடைய பாதைகளை நாம் தேர்ந்தெடுக்கின்றோம். இங்கு இறைவார்த்தை என்ன செய்கிறதுனா, இது போன்று நமக்கென ஒரு பாதையை அமைத்து கொண்டு, ரஜினி சொல்வார் என்னது, என்னுடைய வழியே தனி வழி, அதுபோல நாமும் நம்முடைய பாதைகளை நமக்கெனே தனியாக அமைத்து கொண்டு இறைவனுடைய வார்த்தை இதற்கு ஏற்றாற்போல் மாற வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகிறோம். இங்கதான் முக்கியம், இது நல்லா கவனிக்கணும். நமக்கென ஒரு பாதையை நாம் வைத்திருக்கின்றோம், நமக்கென ஒரு வாழ்க்கை பாதையை நாம் அமைத்து கொண்டிருக்கின்றோம். இந்த பாதைக்குள்ள இறைவனுடைய வார்த்தை அங்கு செட் ஆயிடுச்சுன்னா, அங்கு சரியாக அமைந்தது என்றால், பொருந்தியது என்றால், நான் அந்த இறை வார்த்தையோடு பயணிப்பேன். இல்லை என்றால், இந்த இறை வார்த்தை என்னுடைய வாழ்க்கையின் பாதைக்கு அது ஒத்து வரவில்லை என்றால், நான் அதை பற்றி கவலைப்பட மாட்டேன். அதை விட்டு விட்டு என்னுடைய வாழ்க்கை எதுவோ அதை நான் பார்த்து கொண்டு வாழ்வேன். இதுதான் வழியோரத்தில் விதைக்கப்பட்ட விதை. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை பல நேரத்தில் நாம் இப்படி தான் இருக்கிறோம். நாம் வழியோரம் நமக்கென ஒரு வாழ்க்கையை நாம் ஆரம்பித்திருக்கிறோம், ஒரு வாழ்க்கை நோக்கத்திலே நாம் பயணித்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அதற்கு ஏற்றாற்போல் இறை வார்த்தை மாற வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகிறோம். நாம் அந்த இறை வார்த்தை என்ன எதிர்பார்க்கிறதோ அதற்கு ஏற்றாற்போல் நாம் மாற வேண்டும் என்பதில்லை. ஆனால் இறை வார்த்தை நம்முடைய விருப்புகளுக்கு ஏற்ப அது மாற வேண்டும். அந்த பாதையிலே அது இறை வார்த்தை பயணிக்க வேண்டும் என்று தான் நாம் ஆசிக்கின்றோம், விரும்புகிறோம். எனவே தான் நாம் அங்கு பலன் தராமல் போகின்றோம். இதற்கு சிறந்த உதாரணம் ஆதாம் ஏவாள். அங்கு இறைவன் சொல்லுகின்ற வார்த்தை கேட்டு இன்பவனத்தில் மகிழ்ச்சியாக இருந்திருக்கலாம். ஆனால் அவங்க என்ன பாதையை தேர்ந்தெடுத்தாங்க? கடவுளை போல இருக்க வேண்டும் என்ற அந்த ஆசையான ஒரு பாதையை தேர்ந்தெடுக்கிறார்கள். அதற்கு கடவுள் இசைவு கொடுக்க வேண்டும், விரும்ப வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். அது நடந்ததா? அதுதான் வழியோரம் விதைக்கப்பட்ட விதை. அதே போல் நீங்கள் பார்த்துகின்றார், பரிசேயர்கள், மறைநூல் வல்லுநர்கள், சதுசேயர்கள், இவர்கள் அனைவருமே அவர்கள் என்னன்னா சட்டங்கள், அதிகாரம் இவற்றை வைத்து கொண்டு இவற்றுக்கேற்றாப்போல் இறைவன் அவருடைய விருப்பு வெறுப்புகளுக்கு ஏற்றாப்போல் இறைவன் மாற வேண்டும், இறைவன் செயல்பட வேண்டும். இதுதான் அவருடைய எண்ணங்கள். அவருடைய பாதைகளும் இப்படிதான் இருக்கிறது. இறைவன் அவர்களுடைய விருப்பு வெறுப்புகளுக்கு ஏற்றாற்போல், அவருடைய எண்ணங்களுக்கு ஏற்றாற்போல் இருக்க வேண்டும், செயல்பட வேண்டும் என்ற அந்த மனநிலையை கொண்டு அவர்கள் வாழ்ந்ததினால்தான் அவருடைய வாழ்க்கை வழியோரம் விதைக்கப்பட்ட. அவங்க கேட்குறாங்க, இறைவார்த்தை இயேசு சொல்லும்போது கேட்குறாங்க, ஆனால் பலன் தரவில்லை. காரணம், அவர்களுக்கென்று ஒரு வழியை அமைத்திருக்கிறார்கள். அந்த வழி இறைவனுடைய வழி அவருடைய வழிக்கு ஏற்றாற்போல் மாற வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்படுகிறார்கள். எனவே அவர்களால் பயன் தர முடியவில்லை. இரண்டாவதாக பாறை நிலம். பாறை நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை. இது எப்படி என்றால், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இறைவனுடைய மதிப்பீடுகள், இறைவனுடைய அந்த கட்டளைகளுக்கு ஏற்றாற்போல் வாழ வேண்டும் என்று கோயிலுக்கு வரும் பொழுது, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை வருகின்ற பொழுது இந்த ஆலயத்திலே போதிக்கப்படுகின்ற அந்த மறையுரையை கேட்டு நாம் இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் வாழணும், இப்படி தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவோடு நாம் வீட்டுக்கு போகிறோம். ஆனால் வீட்டுக்கு போன அடுத்த நிமிஷமே என்ன ஆகுது? ஃபாதர் சொல்றாரு, அவருக்கு ஈஸி சொல்றது, அது வாழறது தானே கஷ்டம். இறைவனுடைய மதிப்பீடுகளுக்கும் இறை வார்த்தைக்கும் நம்முடைய வாழ்வுக்கும் சம்பந்தம் இல்லாமல் போகிறது. இதுதான் கிறிஸ்துவுடைய வாழ்வு. இது ஞாயிற்றுக்கிழமை கடமைக்காக வருவது. ஆனால் வீட்டுக்கு போனோன்னா அது வேற வாழ்க்கை. அப்படி அல்ல. அது வாழ்வும் வழிபாடும் அங்கு எப்பொழுது இணைந்து செல்கிறதோ அதுதான் நல்ல நிலமாக இருக்கும். இங்கு பாறை மீது ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஏன் பலன் தர முடியலன்னா, இங்கே வார்த்தை இறை வார்த்தை கேட்கின்ற பொழுது, தியானிக்கின்ற பொழுது, சிந்திக்கின்ற பொழுது அருமையாக இருக்கிறது, நன்றாக இருக்க வேண்டும், நன்றாக செய்ய வேண்டும், எல்லாரையும் மன்னிக்கணும், எல்லாரும் கூட அன்பாக இருக்க வேண்டும் என்று இங்கு இருக்கின்ற பொழுது அந்த ஆசை இருக்கிறது. ஆனால் வெளியில் போயிட்டோம்னா அடுத்த நிமிடமே அவன் கூட பேச மாட்டேன், அவங்களை மன்னிக்க மாட்டேன், அவனுக்கு உதவி செய்ய மாட்டேன், அவங்க வீட்டுக்கு போக மாட்டேன். இப்படி தான் நம்முடைய மனநிலை. ஆக இது போன்ற ஒரு பாறை நிலம் அங்கு ஏன்னா நம்முடைய வாழ்க்கையிலே அந்த இறைவனையும் இறை வார்த்தையும் அங்கு வேறு ஒன்று செய்யலை. இறைவனோடு இருக்கின்ற அந்த உறவு இங்கதான் முக்கியம், கவனிங்க. இறைவனோடு இருக்கின்ற அந்த உறவு நமக்குள்ளாக மிக ஆழமாக இல்லை.
அப்படி இல்லாத பொழுது நாம் பிறரோடு அதே உறவிலே வாழ முடியாது. இதுதான் பாறை மீது விதைக்கப்பட்ட ஒரு விதையாக இருக்கிறது. மூன்றாவதாக அங்கு முட்புதர்களில் விதைக்கப்பட்ட விதை. இங்கு இறைவனுக்காக வாழ வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. அந்த ஆசையோடு நாம் அதற்குரிய ஒரு வாழ்க்கையை வாழ முயற்சிக்கின்ற பொழுது, நான் இறைவனுக்காக வாழணும், பல தியாகங்கள் செய்யணும், அதே போல் பல பக்தி முயற்சியில் ஈடுபடும் என்ற ஆசை இருக்கிறது. ஆனால் உலக கவலைகள், வீட்டுக்கு போனால் சண்டை சச்சரவு, சமாதானமின்மை, பிறரை மன்னிக்காத மனம், இது போன்ற பல கவலைகள், பல கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகள் நம்மை அங்கு அழுத்துகின்ற பொழுது, மனதை அழுத்துகின்ற பொழுது, மனம் பாரமாகின்ற பொழுது, இது எதுக்கு நமக்கு இந்த தலைவலியெல்லாம்? கடவுள் சொல்றாரு இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் நடக்கணும். அப்படி நாம் நடந்தோம்னா என்னுடைய வாழ்க்கை இன்னைக்கு நடக்க முடியாது. என்னுடைய பணி வாழ்க்கையிலே இறைவன் சொல்லுகின்றபடி நான் நடந்தேன் என்றால் நான் என்னுடைய பதவி உயர்வு பெற முடியாது, பிறருடைய நட்பை நாம் பெற முடியாது. எனவே இது போன்ற அழுத்தங்கள் முட்களாக அங்கு அழுத்துகின்ற பொழுது, நான் இறைவன் விரும்புவதுபடி நான் வாழ ஆசைப்பட்டாலும் இது போன்ற உலக ஆசைகள், உலக கவலைகள், உலக மாயைகள் என்னை அழுத்துகின்ற பொழுது அதிலிருந்து நான் வெளியே வர முடியாமல் நான் அதிலே நசுங்கி போய் விடுகின்றேன். இதுதான் மூன்றாவது அங்கு முட்புதரிலே விதைக்கப்பட்ட ஒரு விதையாக இருக்கிறது. இறுதியாக நான்காவது நிலம். நல்ல இந்த மூன்றாவது நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை யாருக்கு சமம்னா யூதாஸுக்கு சமம். யூதாஸும் இயேசுவோடு இருக்கிறாரு, இயேசுனுடைய வார்த்தை கேட்கிறாரு, அது போல வாழணும்னு ஆசைப்படுறாரு. ஆனால் அதே நேரத்தில் அவருக்கு பதவி, பணம், மற்ற உலக தேவைகள் அனைத்தும், அதிகாரம், இவை அனைத்தும் அதிகமாக இருக்கிறது. எனவே தான் அவர் பலன் தர முடியவில்லை. அங்கு இறுதியாக நான்காவது நிலம் நல்ல நிலம், 100 மடங்காக பலன் தருவது. இதற்கு சிறந்த உதாரணம் அன்னை மரியாள், புனித யோசேப்பு, அனைத்து புனிதர்களும். இங்கு நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை. ஏன் அங்கு இயேசு 30 மடங்கு 60, இந்த நற்செய்தியார் சொல்றாரு 30 மடங்கு 60 மடங்கு 100 மடங்கு என்றாரு? ஏன்? எப்பொழுதுமே பலன் தந்தா 100 மடங்கு தானே பலன் தரணும். எதற்காக 30, 60, 100 சொல்றாங்க? 30 மடங்கு என்பது உன்னுடைய முயற்சி மட்டும் இருக்கின்ற பொழுது அது 30 மடங்கு. இரண்டாவது, நீயும் உன்னை சுற்றி இருக்கின்ற சூழலும் சரியாக இருக்கின்ற பொழுது 60 மடங்கு. மூன்றாவதாக, நீயும் உன்னை சுற்றி இருக்கின்ற சூழலும் இறைவனும் இருக்கின்ற பொழுது அது 100 மடங்கு. இன்னைக்கு நாம் எப்படி பலன் தருகின்றோம்? இன்னைக்கு நாம் 30 மடங்காகவா, 60 மடங்காகவா, 100 மடங்காகவா? நாம் 100 மடங்காக பலன் தர வேண்டும் என்றால் நம்மோடு யார் இருக்கணும்? இறைவன் இருக்கணும். இறைவனுடைய உறவு, இறைவன் நம்மோடு உறவிலே வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். லோயலா இன்னாசியார் சொல்கின்றார், என்றுமே நாம் இறைவனோடு இணைந்து வாழ்வதுதான் நம்முடைய வாழ்வுடைய நோக்கமாக இருக்க வேண்டும். காரணம், இறைவன் நம்மை படைத்திருக்கிறார், தன்னுடைய உடலை கையளித்திருக்கிறார், அன்பு செய்திருக்கிறார். எனவே அந்த இறைவனை நம்முடைய வாழ்விலே வளர செய்ய வேண்டும். அவ்வாறு வளர செய்கின்ற பொழுது மட்டும்தான் நாம் அங்கு 100 மடங்காக பலன் தர முடியும். ஒருவேளை என்னுடைய முயற்சி மட்டுமே இருந்ததால் அது 30 தான். பிறர் வாழ்க்கை சூழல் நன்றாக இருக்கிறது, நானும் நன்றாக இருக்கிறேன் என்றால் 60 மடங்கு. இறைவனும் என்னோடு இருக்கிறார் என்றால் நான் 100 மடங்காக பலன் தர முடியும். எனவே இது நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எந்த அளவுக்கு நாம் பலன் தந்து கொண்டிருக்கின்றோம். இன்று கடவுள் நம்மோடு பேசுகிறார். அங்கு விவிலியத்தின் வழியாக, அதே போன்ற இறை வார்த்தையின் வழியாக, பெற்றோர், ஆசிரியர், நம்முடைய மனசான்றின் வழியாக, பெரியோர்கள் வழியாக, நாம் எங்கெல்லாம் வழிகாட்டுதல் தேடி போகிறோமோ அந்த நபர்கள் வழியாக, இவ்வாறு எத்தனையோ நபர்கள் வழியாக இறைவன் நம்மோடு பேசுகிறார், நம்மோடு உறவாடுகிறார். ஆனால் நான் கேட்கும் இந்த வார்த்தைகள் கனி தருகின்ற வார்த்தைகளாக அவை மாறுகின்றனவா? அப்படி மாறிச்சுன்னா, கனி தருகின்ற வார்த்தைகளாக நம்முடைய வாழ்வு மாறிவிட்டது என்றால் அது நிச்சயமாக 100 மடங்காக அது பலன் தரும். எனவே இதை நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒவ்வொருவருமே இந்த 4 விதமான மனநிலைகளை கொண்டிருக்கின்றோம். இதில் எத்தகைய மனநிலை என்னிலே அதிகமாக இருக்கிறது? பாதையோரமா, அல்லது பாறை நிலமா, அல்லது முட்புதர, அல்லது நல்ல நிலமா? நல்ல நிலமாக இருந்து 100 மடங்காக பலன் தரதான் இறைவன் உங்களையும் என்னையும் படைத்திருக்கிறார். எனவே அத்தகைய ஒரு பலனை கொடுக்கின்ற மக்களாக, எப்படி அந்த ரொசாரியோ பட்டர்ஃபீல்ட் தங்களுடைய வாழ்க்கையை
கிறிஸ்துவத்தை விமர்சிக்க வேண்டும், கிறிஸ்துவை எதிர்க்க வேண்டும் என்று அந்த மனநிலையோடு பயணித்தவர் இறுதியாக இதோ விவிலியம், நான் விவிலியத்தை வாசிக்கவில்லை, விவிலியம் தான் என்னை வாசித்தது என்று சொல்லி அந்த விவிலியம் தன்னுடைய வாழ்விலை ஒரு நல்ல நிலமாக மாற்றி அவருடைய வாழ்விலை 100 மடங்கு பலன் தர செய்ததோ அதே போல நம்முடைய வாழ்வும் 100 மடங்காக பலன் தருகின்ற வாழ்வாக இருக்க வரவேண்டி நாம் இந்த திருப்பலியில் மன்றாடவும். ஆமீன். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார், கண்ணே மறியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். நாட்டுவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையிலிருந்து அடக்கப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார், உலகம் முடியும் காலத்திலே நடுவர திருப்பதம் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், ஆவியின் துணை வேண்டுகிறேன், பாவ மன்னித்தல் தூய்மை பெற்று பரிகார வாழ்வு நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன், உடலின் உயிர்ப்பை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாமும் நம்முடைய வாழ்விலே 100 மடங்காக பலன் தர இறைவனோடு இணைந்து வாழ்கின்ற அந்த வாழ்வை நாம் வாழ்ந்து காட்ட இறைவனுடைய அருளையும் ஆசிரியம் வேண்டி நம் ஒவ்வொருடைய தேவைகளுக்காகவும் நம்முடைய குடும்பத்தினுடைய தேவைகளுக்காகவும் நாம் ஜெபிப்போம். அருள் வளங்களின் ஊற்றாகிய எம் இறைவா, எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்களை ஆசீர்வதித்தருளும். விதைகளை தெளிப்பது இறை வார்த்தை, சுமந்து செல்பவரின் கடமை என்பதை திரு அவையில் உள்ள அனைவரும் உணர்ந்து உன் வார்த்தைகளை வாழ்வாக்கிடவும் அதை அடுத்தவர்களுக்கு அறிவிக்கின்ற உன் மகன் இயேசுவின் சீடர்களாக உழைத்திட வேண்டிய வரங்களை பொழிந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மாட்சி நிறை என் இறைவா, இறை வார்த்தையை விதைப்பது என்பது ஒவ்வொரு கிறிஸ்தவர் வாழ்வின் வழியாக நிகழும் அமைதியான இறை வார்த்தையை விதைத்தல், அதன் வழியாக சுற்றி இருப்போரின் வாழ்வில் உருவாகும் நிலை வாழ்வுக்கான விளைச்சல் என்ற கருத்துக்களை எங்கள் குடும்பங்களில் செயல்படுத்த உம் ஆவியின் அருள் வளங்களை பொழிந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நலம் காண நல்வழி நடத்தும் எம் இறைவா, ஒவ்வொருவர் உள்ளங்களிலும் மாற்றங்கள் இல்லாமல் சட்டங்களை கடமைக்காக கடைபிடிப்பதால் எந்த பயனும் இல்லை என்பதை எங்கள் நாட்டு தலைவர்கள் உணர்ந்து தன்னலமற்ற சேவைகளில் ஈடுபடவும் மக்களின் குறை தீர்க்கப்பட்டு நல்லாட்சி தந்திடவும் வேண்டிய வரத்தை தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருள் வரங்களை பொழியும் அன்பு இறைவா, இன்று திருப்பலி ஒப்புக்கொடுக்கும் மரிய கொரட்டி அன்பிய குடும்பங்களை ஆசிர்வதியும். அவர்களுடைய தேவைகள் ஒவ்வொன்றையும் நீர்தாமே அறிவீர். அவை நிறைவேற வேண்டுமென்றும்
அவர்கள் இறைவழியில் நல்ல கிறிஸ்தவ குடும்பங்களாக வாழவும் மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக விளங்க வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மேலும் இந்த நாளில் இந்த திருப்பலியை நன்றி திருப்பலியாகும் தங்களுடைய கருத்துக்களுக்காக வேண்டிய ஒப்புடு செபித்த அனைவரையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மன்றாடவும். மரித்து நித்திரை பாற்றி அடைய வேண்டும் என்று திருப்பலி நினைவு கூறப்பட்ட அனைத்து ஆன்மாக்களையும் நாம் நினைவு கூறுவோம். இறைவன் அவர் செய்த குற்றம் குறைகளை மன்னித்து அவர்களுக்கு நித்தியலை பாற்றி தர வேண்டும் என்று செபிப்போம். ஆங்காங்கே இயற்கை சீற்றத்தினால் பாதிக்கப்பட்டு தங்களுடைய உடைமைகளையும் உறவுகளையும் இழந்து நிர்கதியாய் நிற்கின்ற அந்த மக்களுக்கு இறைவன் தாமே ஆறுதலாகவும் நம்பிக்கையாகவும் பாதுகாப்பாகவும் இருந்து வழிநடத்த வேண்டும் என்று செபிப்போம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் இறைவனிடம் மன்றாடவும். அன்பின் பரலோக பிதாவை இந்திய காலை பொழுதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்கள் ஒவ்வொருவரையும் மீண்டும் இந்த கல்வாரி பலியில் ஒன்றிணைத்த அந்த மேலான கிருபைக்காக குறைக்காகவும் சிறப்பாக நீர் எங்களோடு என்றும் நல்ல உறவிலே வாழ வேண்டும் என்று எங்களில் நீர் ஏற்படுத்திக் கொள்கின்ற அந்த உறவுக்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றோம். இது நாங்கள் உம்மிலே ஆழமாக வேரூன்றி அந்த உறவிலே நாங்கள் வளர்வதற்காக எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் உம்மிடம் ஏறெடுத்து சமர்ப்பித்த விண்ணப்பித்த அந்த மன்றாட்டுகளுக்கு நீர் செவிசாய்த்து எங்களையும் எங்களது குடும்பங்களையும் நீர் நிறைவாக ஆசீர்வதித்து நாங்கள் 100 மடங்காக பலன் தருகின்ற பிள்ளைகளாக என்றும் இருக்க வர வேண்டி எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மீ மன்றாடுகிறோம். ஆமென். கொடைதானே எல்லாமே நீ தந்த கொடைதானே என்ன தருவேன் இறைவா. மண்ணில் விளைந்த பொருளை கொண்டு வந்தேன் மனதை முழுவதுமாய் தந்து நின்றேன். கோதுமை மணி போல நானும் வந்தேன் திராட்சை கொடியோடு இணைந்து நின்றேன். வாழ்வின் வழிகளை வாழ்ந்த நிறைகளை ஏற்றிட கொண்டு வந்தேன் தேடி உன்னிடம் வருகிறேன் தருகிறேன் ஏற்றருள்வாய் என் இறைவா, இறைவா. எல்லாம் தந்தேன் உன்னிடம் தந்தேன் கேட்பாய் கேட்பாய் என்ன தருவேன் இறைவா. உழைப்பின் வியர்வையை கொண்டு வந்தேன் உழைக்க கற்று தந்தாய் மகிழ்ந்து வந்தேன். இன்னைக்கும் மனதை உங்கள் பாதம் வைத்தேன் மாற்றம் காண என்னை முழுதும் தந்தேன். உகந்த பலியென உன்னிடம் நான் வந்தேன் மேலிடம் தூபம் போல் என் மனம் உயர்த்துகிறேன் வருகிறேன் தருகிறேன் ஏற்றருள்வாய் என் இறைவா, இறைவா. எல்லாம் தந்தேன் உன்னிடம் தந்தேன் கேட்பாய் கேட்பாய் என்ன தருவேன் இறைவா என் நேசநாயகா.
சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திருவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடும் திரு அவையின் காணிக்கைகளை கண்ணோக்கி அருள நம்பிக்கையாளர் புனிதத்தில் வளர உதவும் உணவாக இவற்றை மாற்றி அருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார். பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார். இறந்தோடமிருந்து உயிர்த்தெழுந்த நிலை வாழ்வுக்கு வழிவகுத்து தந்தை அவரும் இடம் விண்ணேறி வந்து வான் வீட்டின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானக தூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமக்கு புகழ்ச்சி பணி செய்து முடிவின்றி பாடுவதாவது. கடவுளமாண்டவர் விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஓசானா, 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 ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, ஓசானா, 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 ஓசானா. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகும். அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் மரணத்தையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகமெங்கும் பரவிருக்கும் அது திரு அவையின் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழுவோம் என்ற எதிர்நோக்குடன் துயில்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முத திருமகொலியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியாவுடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் முக்குகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நாமும் நம்முடைய வாழ்விலே இறை உறவிலே வளர்ந்து 100 மடங்காக பலன் தருகின்ற மக்களாக என்றும் இருக்க வரவேண்டி நமது ஆண்டவர் கற்றுத்தந்த அந்த கர்த்தர் கருத்து ஜெபத்தை அனைவரும் பொருளிலிருந்து பக்தியோடு இணைந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமே மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம்.
பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். நாம் ஒவ்வொருவரும் 100 மடங்காக பலன் தர தன்னுடைய திருவிருந்துக்கு அழைப்பு விடுக்கின்ற அன்பு ஆண்டவர் இவரே. இவரது விருந்துக்கு அழைக்க பெற்றோர் நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும்.
வந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம் உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம் உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம் உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார் என் நெஞ்சம் இனிதாக பாடும் தார்மீகம் காணும் மயிலாக நானும் என் மாவில் ஆனந்த ராகம் உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம் உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம் உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம் உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம். அறிவிப்புகள். இன்று நாம் ஆண்டின் பொதுக்காலம் 15ஆம் ஞாயிறை நாம் சிறப்பிக்கின்றோம். இன்றைய வழிபாட்டை எடுத்து சிறப்பித்த புனித மரிய கொரட்டி அன்பிய மக்களுக்கு உங்கள் அனைவர் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள், ஜபங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்த ஞாயிறு வழிபாட்டை எடுத்து சிறப்பிக்க வேண்டியவர்கள் புனித யாகப்பர் அன்பிய இறை மக்கள். இந்த அன்பியத்தில் சிறப்பிக்கின்ற பொழுது 2 விஷயங்கள் நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். 8:55க்கெல்லாம் நீங்கள் 7:55க்கெல்லாம் வரிசையில் நிற்கணும். 1. இரண்டாவதாக வாசகம் வாசிக்கின்றவர்கள், முன்னுரை வாசிக்கின்றவர்கள், பதிலுரை பாடல் வாசிக்கின்றவர்கள் 5 பேரும் ஒரே நேரத்தில் வரணும். ஒரே நேரத்தில் வந்து வணங்கிட்டு இந்த முன்னுரை வாசிக்கின்றவர்கள் நான் நிற்கின்ற இடத்திலும், வாசங்கள் அந்த பதிலுரை பாடல் வாசிக்கின்றவர்கள் என்னுடைய வலது பக்கத்திலும் அங்கே போய் நின்னுங்க. முடிந்த பிறகு அந்த 5 பேருமே ஒன்றா வந்து வெளியே வந்து வணங்கிட்டு போகணும். ஒருத்தரும் விரும்புகிற நேரத்துக்கு நீங்கள் வரக்கூடாது. அங்கே துவக்க ஜபம் குருவானவர் ஜெபிப்போமாக்க என்று சொல்லும் பொழுது நீங்கள் 5 பேர் அங்கே வந்துடணும். வந்து வணங்கிட்டு உங்களுடைய இடங்களுக்கு செல்லுங்கள். உங்களுக்குன்னு அந்த நேரம் வருகின்ற பொழுது வாசகம் அல்லது முன்னுரை வாசிங்கள். முடிந்த பிறகு அந்த 5 பேருமே ஒன்றாக வெளியில் போகணும். அதனால் இதை அடுத்த வாரத்திலிருந்து சிறப்பிக்கின்ற அன்பியங்கள் அதை கவனத்தில் கொண்டு அதை பின்பற்ற உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதே போன்ற ஒவ்வொரு வாரமும் ஆலயத்தின் வெளியிலே அந்த காணிக்கை பொருட்கள் விற்பனைக்கு இருக்கும். ஆலயத்துக்கு தேவைப்படுகின்ற காணிக்கை பொருட்கள் அதை வாங்கி நீங்கள் அந்த திருப்பலி நேரத்திலே காணிக்கை செலுத்தலாம். இன்றைய தினம் மறைக்கல்வி பிள்ளைகளுக்கு சிற்றுண்டி வழங்க உதவி செய்தவர்கள் செபாஸ்டின்ஸ் சந்திரசேகர் அவர்களுக்கு உங்கள் அனைவர் சார்பாக மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள், ஜெபங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்த வருகின்ற நம்முடைய மறைக்கல்வி பிள்ளைகள் தொடர்ந்து உங்களுடைய பிள்ளைகளை தவறாமல் மறைக்கல்வி வகுப்புகளுக்கும் அந்த திருப்பலிக்கும் அனுப்பி வைக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மறைக்கல்வி பிள்ளைகளுக்கு சிற்றுண்டி கொடுக்க விரும்புகிறவர்கள் பங்கு தந்தை அணுகி உங்களுடைய நன்கொடை ரூபாய் 3500 அவருடைய சிற்றுண்டிக்கு கொடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்த ஞாயிறு 2வது திருப்பலி முடிந்தவுடன் பங்கு பேரவை கூட்டம் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்று மதியம் 3 மணிக்கு புனித பிள்ளார் அன்னை கொமிட்சிய கூட்டம் நடைபெறும். உறுப்பினர்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ளுங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இன்று மாலை 4:30 மணிக்கு அன்பியங்களில் உள்ள குழந்தை பொறுப்பாளருக்கான கூட்டம் நடைபெறும் ஆலயத்துடைய மேல் தளத்திலே. எனவே அவர்கள் தவறாமல் பங்கு கொள்ள உங்களை அன்போடு அழைக்கின்றோம். ஏற்கனவே அறிவித்தது போல நாளை தினம் 13ஆம் தேதி 11 மணி முதல் 1 மணி வரை புனித மிக்கேல் அதிதூதர் ஜபக்குழுவினர் பரிந்துரை ஜபக்கூட்டம் நடைபெறும். விருப்பமுள்ளவர்கள் அதிலே கலந்து கொள்ளலாம். அதற்கு முன்பாக விரும்புகிறவர்கள் அந்த விண்ணப்ப பெட்டியிலே உங்களுடைய விண்ணப்பங்களை செலுத்தி அதற்கு உங்களுடைய தேவைகளுக்காக விண்ணப்பங்களுக்காக ஜெபிக்க நீங்கள் உங்களுடைய விண்ணப்பங்களை அந்த விண்ணப்ப பெட்டியில் போட உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்த மாதத்திலிருந்து ஒவ்வொரு முதல் புதன்கிழமை இந்த பரிந்துரை ஜப கூட்டம் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆகஸ்ட் மாதம் முதல் செவ்வாய்க்கிழமை நம்முடைய இளைஞர்களுக்கான சிறப்பு செவ்வாய் அந்த மாதம் கொண்டாடப்படும். அந்த முதல் செவ்வாய்க்கிழமை இளைஞர்களுக்காக கொண்டாடப்படும். எனவே உங்களுடைய குடும்பங்களில் இருக்கின்ற இளைஞர்கள், இளம்பெண்கள் அந்த நாளிலே திருப்பலியிலே பங்கு பெற அவர்களை ஊக்குவிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி வேளாங்கண்ணிக்கு பாத யாத்திரை செல்பவர்களுக்கான சிறப்பு ஜெபமாலை பிரார்த்தனை மற்றும் ஜெபமாலை அணிவித்தல் நடைபெறும். எனவே 18ஆம் தேதி சனிக்கிழமை காலை திருப்பலி முடிந்தவுடன் நடைபெறும். எனவே யாரெல்லாம் பங்கு கொள்கிறார்கள் அவர்கள் இந்த திருப்பலி முடிந்தவுடனே அந்த ஜெபமாலை அணிவித்துக் கொள்ளுங்களை நேரத்தோடு வர, அதாவது 7 மணிக்கு அந்த கூட்டம் நடைபெறும். அதில் பங்கு கொள்ளுங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
அதே போன்று முதல் செவ்வாய்க்கிழமையிலே உணவுக்கு உபயம் செய்ய விரும்புகிறவர்கள் காலை உணவு 15,000, மதிய உணவு 25,000, மாலை உணவு 40,000. இதுக்கு உபயம் செய்ய விரும்புகிறவர்கள் நீங்கள் பங்கு அலுவலகத்திலே உடைய பெயர்களை பதிவு செய்து கொண்டு அதற்கான உபயம் செய்யலாம். இன்று மாதத்தின் 2வது ஞாயிற்றுக்கிழமை புனித வின்சென்ட் பால் சபையினர் அந்த கேட் கலெக்ஷன் எடுப்பார்கள். உங்களுடைய தாராள உதவியை நல்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்முடைய அருட்கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு இம்மறை நிகழ்வுகளில் நாங்கள் அடிக்கடி பங்கேற்பதால் அவற்றின் மீட்பளிக்கும் பயன் எங்களில் வளர செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. மனசெல்லாம் மெல்ல மெல்ல மரியே உன் பேரை சொல்ல அகமே அகமே அருள் நிறையுதமா. பூக்கும் நந்தவனம் போல் எந்தன் மனம் தினம் அருளாள் அருளாளமா உன்னருளாள். கைத்தாளம் போடுவோம், மகிழ்ந்து கூடுவோம், எக்காலம் போடுவோம், புகழ்ந்து பாடுவோம், தவமாலை சூட்டி மங்களங்கள் கூறுவோம். மனசெல்லாம் மெல்ல மெல்ல மரியே உன் பேரை சொல்ல அகமே அகமே அருள் நிறையுதமா. பூக்கும் நந்தவனம் போல் எந்தன் மனம் தினம் அருளாள் அருளாளமா உன்னருளாள். இறைவன் வாழும் சீயோன் நகரமே, யாவே தங்கிய சீனாய் சிகரமே. இறைவன் வாழும் சீயோன் நகரமே, யாவே தங்கிய சீனாய் சிகரமே. அழகினா வீடே, அழகான சோலை, விண்ணக வாசலே, வாசலான கண்ணீர், ஆணவத்தை தாட்சியினால் ஆளும் ஜெபமாலையே. மனசெல்லாம் மெல்ல மெல்ல மரியே உன் பேரை சொல்ல அகமே அகமே அருள் நிறையுதமா. பூக்கும் நந்தவனம் போல் எந்தன் மனம் தினம் அருளாள் அருளாளமா உன்னருளாள். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிக நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளது.
இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாயின் மாசற்ற திருஹிருதயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். என் பங்கின் பாதுகாவலரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லா புனிதர்கள் புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க.